வாய்ஸ் புக்கிங்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். எந்த அப்ளிகேஷன்லையும் இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன கார்பரேட் சொன்ன லீடிங் அப்ளிகேஷன் எதுலேயுமே இந்த வாய்ஸ் புக்கிங்கிற ஆப்ஷன் இல்லை. அது எதுக்கு வச்சுருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கேப்பில் ஒரு டிரைவர் கிடைக்கல அப்படின்னு வைங்களேன், வாய்ஸ் புக்கிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, கஸ்டமரே புக் பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வண்டி வேணும், நியர்பையில் இருக்கிறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி புக்கிங் பண்ணால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கிற டிரைவருக்கும் ஆஃப்லைனில் வச்சுருக்கிற டிரைவருக்கு கூட அந்த டீட்டெயில் ஒரு நோட்டிஃபிகேஷனாக போகும், இமீடியட்டாக போகும். அப்போ அது என்னென்னா டுவார்ட்ஸ் த பிக்கப் லொக்கேஷனோ இல்லை கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் நான் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற டிரைவர் கூட வில் இமீடியட்லி கான்டாக்ட். ஸோ ஆன்லைன் பேஸ்டு 3 கிலோமீட்டர் ரேடியஸில் மட்டும்தான் ஒரு ஆப்பில் வந்து புக்கிங் கிடைக்கும். அதை தாண்டி இருக்கிற டிரைவருக்கு கூட அவர் விருப்பப்பட்டால் வரலாம் அப்படிங்கிறக்காண்டி இந்த வாய்ஸ் புக்கிங் ஒரு சிஸ்டம் வச்சு. வாய்ஸ் புக்கிங்னா அந்த 3 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற டிரைவர் எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் போகும். ஒன்ஸ் தே ஆர் வில்லிங் தே கேன் டுக் த ஃபைன். அது மாதிரி இருக்குது. ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் நாங்கள். யாருக்கு? கஸ்டமருக்கு மந்த்லி கொடுக்குறோம். நிறைய கஸ்டமர் எங்ககிட்ட மொபைல் ஃபோன் வாங்கியிருக்கிறாங்க, டிவி வாங்கியிருக்கிறாங்க, மைக்ரோவேவ் அவன் வாங்கியிருக்கிறாங்க, கோல்டு காயின் வாங்கியிருக்கிறாங்க. எதுக்கு கொடுக்குறோம்? டிரைவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் தரோம். சும்மா நாங்கள் எப்படி உங்களுக்கு கொடுக்குறது? சப்போர்ட். நீங்கள் புக்கிங் கொடுத்தாலே சப்போர்ட் தான். நீங்கள் அவங்களுக்கு ரெவன்யூ கொடுத்தாலே சப்போர்ட் தானே. நீங்கள் இந்த விவே டாக்ஸில் புக்கிங் பண்ணுங்கள், எங்கள் டிரைவர் டைரெக்டாக சம்பாதிக்கிறாங்க. அப்போ வி ஆனர் கஸ்டமராக நாங்கள் வந்து ஆனர் பண்ணுறோம் பை த வே ஆஃப் கிஃப்டிங்.